ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மறுபடியும் உங்களுக்காக ஒரு குட்டி கதையோட வந்திருக்கேன். கேட்போமா? ஒரு கிராமம் ரொம்ப பஞ்சத்தில் அடிபட்டுட்டு இருக்கும்போது அந்த கிராமத்தில் உள்ள எல்லா விவசாய குடும்பங்களும் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கும்போது அந்த கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பம் இருந்தது. அந்த விவசாயி அவருடைய மகனை என்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அந்த சிறுவனுக்கும் ஒரே கனவு, நம்ம எப்படியாவது என்ஜினியர் ஆகணும்னு ஆசை. ஆனால் பஞ்சத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால அந்த கிராமத்தில் உள்ள எந்த சிறுமி சிறுவர்களும் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல, படிக்க முடியல. இதனால் அந்த சிறுவன் ரொம்ப ஏக்கமாக இருந்துட்டு இருந்தார். அவங்க குடும்பமே எப்படின்னா, அவருடைய தந்தை காலையில் விவசாயத்துக்கு போனால் சாயங்காலம் தான் வேலை முடிஞ்சு வருவார். அவங்களுடைய தாயார் வீட்டில் இருந்து இருக்கக்கூடிய உணவுகளை வச்சு, பணத்தை வச்சு ரொம்ப சிக்கனமாக குடும்பத்தை ரன் பண்ணி, தனக்கு சாப்பாடுக்கு வழி இல்லை அப்படின்னாலும் சிறுவனுக்கு எப்பொழுதுமே பசி தெரியாமல் இருக்கணும் அப்படின்ட்டு சாப்பாடு போட்டு ஒரு எளிமையான ஒரு குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஒரு குடும்பம். இந்த சிறுவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நம்ம எப்படியாவது என்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் கரண்ட்டு கூட கிடையாது. ஸ்ட்ரீட் லைட்டில் இருந்து படித்து, அங்கே பக்கத்து வீட்டில் அங்கெல்லாம் வந்துட்டு வேலை செய்கிற ஆசிரியர்கள்லாம் இருப்பாங்க. அவங்க இருந்தெல்லாம் புத்தகம்லாம் கடனாக படித்து தான் என்ஜினியர் ஆகணும் அப்படின்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு எழுதுறாரு. அவர் பரீட்சை எழுதும்போது ஃபெயில் ஆயிடுறாரு. அப்போ அந்த சிறுவனுக்கு ஒரே மன உளைச்சல். இதுக்கு மேலே எனக்கு வாழ்க்கையே வாழ வேண்டாம். எனக்கு இருந்த ஒரே கனவு நான் என்ஜினியராக ஆக வேண்டியது. ஆனால் அதில் நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கும்போது, இந்த சிறுவன் சோகமாக இருக்கிறத உணர்ந்த தன்னுடைய தந்தை, அந்த விவசாய தந்தை நேரில் வந்து, இங்கே பாரு தம்பி, நீ எதனால் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்ட்டு நீ ஒரு வேளை சோர்வில் இருக்க அப்படின்னா அது நல்லதுக்கு தான். ஏன்னா இந்த தோல்வியில் உன்னுடைய பலவீனம் என்ன, எதெல்லாம் உன்னுடைய வீக் பாயிண்ட்டு உனக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் அந்த வீக் பாயிண்ட்டை நீ சரி பண்ணிவிட்டு திரும்ப நீ அட்டம் பண்ணனா உன்னால் வெற்றி அடைய முடியும். மனம் தளர விடாதே அப்படின்ட்டு ஒரு ஊக்கமான ஒரு பேச்சை அந்த விவசாய தந்தை அந்த தன்னுடைய மகனுக்கு கொடுக்குறாரு. இந்த சிறுவனும் வந்துட்டு ஓகே, நம்ம வந்துட்டு கிவ் அப் பண்ணிடக்கூடாது, நம்ம முடிஞ்ச அளவுக்கு போராடணும் அப்படின்ட்டு திரும்பவும் படித்து தான் முன்னாடி என்ன மாதிரியான பலவீனமெல்லாம் இருந்தது, எதனாலலாம் மார்க் போச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணுறாரு. இது போயிட்டுருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்க தந்தைக்கு வந்துட்டு ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் போகுது. முதலையாவது விவசாயம் பார்த்து வருமானம் வந்துட்டு இருந்தது. இப்போ அதுவும் கிடையாது. ஏன்னா அவருடைய தந்தை படுக்கையாக ஆயிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த சிறுவன் தலையில் தான் எல்லா சுமையும் இருக்கும்போது அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு இந்த சிறுவனுக்கு தெரியல. ஆனால் இருந்தாலும் எப்படியும் நம்ம என்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்தாகணும், நம்ம என்ஜினியர் ஆகணும் அப்படின்ற ஒரு உந்துதலில் அந்த காலேஜ்லேயும் சேர்றாரு. ஏன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாங்க. தன்னோட படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் பணக்கார மாணவர்கள் கையில் லேப்டாப் வச்சுருக்குறாங்க, நல்ல ரிச்சாக ட்ரெஸ் போட்டுட்ருக்குறாங்க. அவங்கள பார்க்குறதுக்கே ரொம்ப லேவிஷிங்காக இருக்குது. ஆனால் இந்த பையன்கிட்ட எதுவுமே கிடையாது. கையில் ஒரு பேனா, ஒரு நோட்டு, ஒரு எளிமையான ஒரு தோற்றம், இப்படி தான் இருந்தான். அவன் வந்துட்டு படிக்கிறதுக்கு கூட அவன் பார்ட் டைம் ஜாப் படிச்சுக்கிட்டே வேலை பார்த்து அந்த ஒரு பணத்தில் தான் குடும்பத்தையும் காப்பாற்றி அவன் படிப்பையும் முடித்து நல்ல ஒரு என்ஜினியரும் ஆனால் அதே கிராமத்தில் ஒரு பெரிய ஆஃபீஸை ஒன்று ஓப்பன் பண்ணி மற்ற சிறுமி சிறுவர்களும் படிக்கணும் அப்படின்ட்டு அவங்களையும் ஊக்கப்படுத்துகிற மாதிரியான பல சேவைகள் பண்ணி அந்த கிராமத்தில் பெரிய ஆளாக ஆனார். இது பார்க்குறதுக்கு ஒரு சாதாரண கதை மாதிரி தெரியலாம். ஆனால் நம்ம நிறையா பேர் என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது, அதாவது உதவிக்கு ஆட்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்துட்டு ஒரு வெற்றியை அடைஞ்சிருப்போம். அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக கொண்டாடுவோம். ஆனால் உண்மையான வெற்றி, மனசுக்கு ரொம்ப நிம்மதி கொடுக்கக்கூடிய வெற்றி எது தெரியுமா? சருகிலிருந்து முளைச்சி எந்த ஒரு ஹெல்ப் இல்லாமல் தனியாளாக முட்டி மோதி போராடி ஒருத்தர் வெற்றி அடைகிறாங்க அப்படின்னா அந்த வெற்றி ரொம்ப ரொம்ப நிரந்தரமான வெற்றி. அது இந்த பையன் அடைஞ்சான். அதனால இந்த வெற்றி ரொம்ப முக்கியமான வெற்றியாக பார்க்கப்படுது. அதே மாதிரி தோற்று போகிறது தோல்வி கிடையாது. ஆனால் வெற்றியை நோக்கி பயணம் பண்ணுறத நம்ம விரக்தி ஆகிட்டு பாதிலே நிறுத்தணும் அப்படின்னா தான் அதுதான் உண்மையான தோல்வி. மறுபடியும் உங்களுக்காக இன்னொரு குட்டி கதையோட நாளைக்கு வரேன். நன்றி, வணக்கம்.